இட்ஸ் மண்டே ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூனுக்கு எப்பயும் போல ரைஸ், குழம்பு, ரசம் மாரி தான் நானும் கேட்டிருந்தேன். அம்மாவுமே ஈஸியா அண்ட் சிம்பிளா பருப்பு ரசம் கூடவே 2 பொரியல் தான் வச்சிருந்தாங்க. பருப்பு ரசம் எப்பயும் போல சூப்பர்பா இருந்தது. காய் வந்து பட்டர் பீன்ஸ் தொக்கு வச்சிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. உருளைக்கிழங்கு என்னோட உருளைக்கிழங்கு எப்பயுமே வீட்ல எல்லாருக்குமே ஃபேவரைட். ஸோ பூண்டு தட்டி போட்டு சூப்பரான உருளைக்கிழங்கும் ரெடி. பருப்பு ரசத்துக்கு உருளைக்கிழங்கு இல்லாம எப்படி? ஸோ ஃபைனலி மீல் பிளேட் இஸ் ரெடி. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தூக்கத்த போட்டு எந்திரிச்சு போய் பார்த்தா, கொழுக்கட்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. "என்னம்மா உங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டே இல்லையாம்மான்னு?" கேட்டா, "நீ வீட்டுக்கு வந்திருக்க. உனக்கு ஏதாவது செஞ்சு தரணும்னு" சொல்லிட்டு ஒரே கவனிப்பு தான். ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தா அந்த கவனிப்பே தனியா தான் இருக்கு. பட் செம்ம டேஸ்ட்டா இருந்ததுங்க. இந்த கொழுக்கட்டை பத்தி சொல்லியே ஆகணும். என்னென்ன போட்டு செஞ்சீங்கன்னு கேட்டா, "அதெல்லாம் சீக்ரெட். இன்னொரு நாள் நான் உனக்கு சொல்லி தரேன்னு" சொல்ட்டாங்க. ரெசிபி நான் உங்க கூடயும் கண்டிப்பா இன்னொரு நாள் ஷேர் பண்றேன். அடுத்து பிளேட்ல இன்னொன்னு எடுத்து வச்சிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா செம்பருத்தி பூ, மருதாணி இதெல்லாம் வந்து ஹேர் ஆயிலுக்கு தேய்க்கிறதுக்காக. ஹேர் ஆயில் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நான் ஃபுல் வீடியோ உங்க கூட ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.